நம்ம ரொம்ப நாள் போடாமல் அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கொலுசு வந்து கருத்து போயிடுங்க. அப்படி கருத்து போன கொலுசை வந்து எப்படி பளிச்சுன்னு சட்டுன்னு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கொலுசு மட்டும் இல்லை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை வெள்ளி விளக்குகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸை பயன்படுத்தி க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெளி பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு மாறிடும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே வாஷிங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோட்டா மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியை கொதிக்க வைங்க. தண்ணி கொதிச்சதும் நம்ம எடுத்துருக்க அந்த கொலுசை வந்து அதுக்குள்ள முழுகிற மாதிரி போட்டு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கொலுசை அழகாக வந்து பிரஷ் வச்சு தேய்ச்சி எடுக்க போகிறோம். நம்ம டூத் பிரஷ் பழைய பிரஷ் இருக்குங்களா, அந்த பிரஷ் எடுத்துக்கோங்க. இது கூடவே இந்த மாதிரி நம்ம கோல்கேட் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுவோம் பாருங்க, அந்த அட்டை இருந்தால் போதுங்க. அதில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டே கூட நமக்கு சரியா போயிடும். ஸோ தனியாக வந்து பேஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. பேஸ்ட் அந்த பிரஷை வச்சு எடுத்து நீங்கள் அழகாக அந்த கொலுசுக்கு மேலே தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும். அந்த கொலுசில் இருக்கக்கூடிய அழுக்கு மொத்தமும் ரிமூவ் ஆயிடும். அதே மாதிரி அந்த கொலுசுக்கு ஒரு ஷைனிங்கை தருங்க, பளிச்சுன்னு ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்க எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு புதுசு மாதிரி மாறிடுச்சுங்க நம்மளுடைய கொலுசு. ஸோ உங்களுடைய வெளி பொருட்கள் கருத்து போச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.